தமிழ்மணி ஆகிய நான் என் மனைவி ஏஞ்சலுக்காக எழுதியது. தாயின் தவிப்பு. பெரிதாய் எவரும் பாடாத தவிப்பு இது. தாய் தன் சேய்க்கு பாலூட்டும் பருவம் முடிக்கும் ஒரு பொழுது. பிள்ளையோ கதறி அழும். தாயோ ஐயகோ நம் உடல்சார் பந்தம் இத்துடன் தானோ என தவிப்பாள். என்ன செய்வது? வளர்ச்சி என்பது இயற்கையின் விதி. பிள்ளை வளர்ந்து விட்டது, சுவை பழகிவிட்டது. பிரிவை ஏற்க மறுத்து பிடிவாதம் செய்கிறது. தாய்மைக்கோ உடல் வலி, தூக்கமின்மை, சோர்வு, எரிச்சல். மனம் தீர்க்கமாய் முடிவெடுத்தாலும் கண் துடைக்க வழியின்றி வழிகிறது கண்ணீர். ஆசை தீரக்கூடி என் தங்கமே, கடைசியாக ஒரு முறை என் கண்ணீரையும் சேர்த்தே உறிஞ்சிக்கொள். இது உன் வளர்ச்சியின் அடுத்த கட்டம் என எனக்கு நானே சமாதானம் சொல்லி தேற்றுகிறேன். நம் பந்தம் முடிந்துவிடப் போவதில்லை. இனி வேறு பரிணாமம் கொள்ளும். உன்னை அணைத்து கொள்ளவும் இதழ்பதிக்கவும் எனக்கு ஏது தடை? என்னை மன்னித்துவிடு என் மகனே. நீ எளிதாக கடந்து விடுவாய். எனக்குத்தான் இந்த ஆறாத வடு. உன்னோடு சேர்ந்து என்னையும் மெல்ல கடத்திவிடு. இனி ஆசையாய் என்னை நோக்கி பாய்ந்து வரமாட்டாயோ? நீ செய்த இம்சைகள் கூட இப்போது இனிமை தருதே. மண்ணில் விழுந்த நொடியே என் மார்பு தேடி வந்தாயே. இன்று கடைசியாக ரசித்து ரசித்து செல்லமாய் தட்டி தட்டி நீ பருகிய அந்த நிமிடம் என் நெஞ்சில் நிழலாடும் என்றும் அழியாத ஓவியமாய்.